பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல, ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் இனிய சொற்கள் என்று பார்க்கிறோம். இனிய சொற்கள் என்று சொல்லப்படும் அந்த சொற்கள் நம் தேவனுடைய சொற்கள், அதாவது அவருடைய வசனங்கள். இப்போது ஏதாவது ஒரு குரலில் பாட்டு கேட்டால் சொல்வார்கள் இல்லையா, அவர்களுடைய குரல் எவ்வளவு இனிமையா இருக்கிறதென்று. அதுபோலதான் தேவனுடைய ஒவ்வொரு சொற்களும் அவ்வளவு இனிமையானவைகள். இப்போது நம் முன்பாக தேன் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவைகளை பார்த்துவிட்டு சரி இருக்கட்டும் என்று நினைப்போமா? இல்லை என்றால் அதை எடுத்து ருசி பார்ப்போமா? முதலாவது அதை எடுத்து ருசி பார்ப்பதுதான் நம் முதல் வேலையா இருக்கும். இது போலதான் நம் தேவனுடைய ஒவ்வொரு சொற்களையும் ருசி பார்க்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது என்று வேதத்தில் சொல்கிறது. இன்றைக்கு பலருடைய வார்த்தைகள் நமக்கு இனிமையா இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய வார்த்தைகள் சிறிது நாட்கள் மட்டுமே. தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நீடிய வாழ்வு. அதை நாம் பார்த்து படித்ததோடு நின்று விடாமல் அவைகளை ருசித்து பார்க்க வேண்டும். அவைகளை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய சொற்கள் தேன்கூடு போலவும், ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகவும் இருக்கும். ஆமேன்.